ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா, நீங்க அந்த மாதிரி கொடுத்தா வந்து இல்ல அது பொதுக்குழு அளவுக்கு இல்லாம ஒரு நல்லா ஏசி ஹால் பிடிச்சி செயற்குழு அளவுல வச்சு மாவட்ட நிர்வாகிகள் அளவுல வச்சு அது பேசுறது நல்லதுதான், ஓப்பனா தெளிவாகட்டும். பொதுக்குழுங்கிற அளவுக்குலாம் போனோம்னா அது வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்காது. அல்லது ஒரு குறிப்பிட்ட லிமிட்ல வைங்க. ஆனா இப்போ நான் சொல்றேன், வீண் பிடிவாதம் வரட்டுவாதங்கள்லாம் பண்ணி கொண்டு செஞ்சா கண்டிப்பா அந்த செயற்குள்ள அசிங்கம் வரும், எல்லாருக்கும் வரும், அது டவுட்டே கிடையாது. இப்ப நான் கேவலம் தான் வரும் நீங்க சொல்றீங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைங்க, அது ஆயிருமா? அதுல கேட்ட விஷயங்களை வந்து சொன்ன உடனே சித்திக்கு சொல்ற மாதிரி எல்லாம் பேசி முடிக்கப்பட்ட விஷயம் போது அது வந்து அங்க ஆகத்தான் செய்யும். அது ஒன்னா பொய்ன்னு ஒண்ணு ஆயிராது. சிலது உண்மைன்னு ஆகும்போது என்னவாகும் தெரியாது, தெரியாம தான் நம்ம வச்சுட்டு தவறான முடிவு தான் எடுக்கிறீங்க. உங்களுக்கு நன்மை நீங்க செய்யல, ஏன்னா அறவையில் இல்லைன்னு ஆகாது. அந்த விஷயத்தை என்ன செய்வாங்க, என்னென்ன திருப்பி திருப்பி கேட்கிறேன். ஒன்றே ஒன்று சொல்லுங்க, அல்லாவுக்கா நான் கூட விஷயத்தை உங்களுக்கு என்ன உங்களை கூட பஸ்ல போனேன், உண்மைதான். ஆமா, 10 மணி நேரம் 12 மணி நேரம் போனது உண்மை. சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஒண்ணு, அந்த பெண்ணு பொம்பளை கலியக்காவில தனியா பார்க்கத்தான் செஞ்சேன், பொய் சொல்லவே முடியாது, உண்மைதான் சொல்ல முடியும். அது மாட்டுக்கிறது கிடையாது. வேற இன்னொரு விவகாரம் என்ன, இந்த பொம்பளை வந்துட்டு நாயை வச்சு கேட்டா சந்திச்சுட்டு போனாங்கிறத மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி உண்மைகள் இது பொருளாதார குற்றச்சாட்டு வைக்கட்டும், ஒரு சொல்லட்டும், மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். மக்கள் அக்செப்ட் இது வந்து இப்படி சொன்னீங்கன்னா எல்லாம் என்ன நடக்கும், எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க, ஒரு கெட்ட அதை பத்தி உனைப்பது பார்க்க வேணாம். ஆனா இது என்ன இருக்கும்னா வாக்கர் சொல்லக்கூடிய நல்ல விலை எழுதிட்டாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படிதான் அது தீர்வு வரும்னு தான் நான் முதல்ல சொன்னேன். ஆனால் அதுல வந்து நீங்க எதிர்பார்க்கறது வராது. நான் வந்து நண்பர்களுக்கு முறையில அவங்க சொல்றேன், சிலதை வந்து சொல்லுவாங்க, சில மக்களுக்கு அது வந்து சில ஈடுபடுற மாதிரி இருக்கும். நீங்க வந்து சில நிர்வாகங்கள் நடந்தது, சத்தியம் பண்ணது, திருப்பி மறுத்தது, அப்படி கேட்டது இப்படி கேட்டது ஒண்ணு குழப்பம் போது பல விஷயத்துல முரண்டு பல சத்தியம் பண்ணீங்க இப்படிலாம் சொல்லப்படும் போது சிலது வந்து சாட்சி ஆகும் போது சித்திக்கே உனக்கு சாட்சியா மறுக்க முடியுமா? நடந்த விஷயத்தை சொல்ல உதாரணம் சொல்றேன். இதுல என்ன நடக்கும்ங்கிற விளைவுகளை கருத்தில் கொள்ளாம தான் எல்லாரும் எல்லாரும் நான் என்ன சொல்லுவா, நீங்க விரும்பினா நீங்களா விரும்ப, நான் என்ன சொல்றேன்னா நன்மையை நீங்க நாடுறதா இருந்தா எல்லாருக்கும் நான் சொல்றேன், லுகாவுக்கும் சொல்றேன், அவர் சொல்றக்கூடிய எக்ஸ்ட்ரீம்ல போனாலும் அதெல்லாம் சரியா வராது, செயற்குழு நீங்க டிக்ளேர். நான் சொல்றேன்னா சைலண்டா ஒரு 2 மாசம் 1 மாசம் அப்படியே விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் பழைய விஷயம் இப்படி சரியா வந்துச்சோ, முந்தின விஷயம் இப்படி சரியா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா அது வந்து யாரையும் பாதிக்காத வகையில நம்ம தொழில் பிசினஸ்ல இருக்கிறப்பான்னு சொல்லிட்டு போவது என்பது அவருக்கு ஜமாத்து இல்லாத நல்லது. அதுக்கு மேல பிடிவாதமா நீங்க அதான் சொன்னீங்க இல்லையானால் ஜமாத்து அவருடைய தேதி முடிவு பண்ணுங்க. அப்படி முடிவு சொல்லாது. எப்படி நம்ம நிர்வாகத்தில் இருக்கிறோம், நான் சொல்றேன், நிச்சயமாக அவருடைய பேரு டேமேஜ் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம பொதுக்குழுல வந்து அவருக்கு சப்போர்ட்டா 51 பேர் கைவசம், நமக்கு 49 பேர் எழுத்து கைவசம், 49 பேர் வித்தியாபுர போனோம் இல்லையா? நல்லா வச்சு பாருங்க, 2000 பேர் வந்திருக்க இடத்துல 2000 1000 பேர் இங்கிட்டு 1000 பேர் அங்கிட்டு போனோம். அப்ப என்ன ஆகுது, நோட்டீஸ் வரும், அது எப்படி வரும்? ஒரு பொருளாதார குற்றச்சாட்டு பிரச்சனை வராது, பொருளாதார திருடிட்டாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வராது, தவறா பேசுறேன் இதெல்லாம் பிரச்சனை. இந்த ஒரு விஷயம் இருக்குது, இது காலங்கள் கேவலத்துக்கு மேல கேவலங்களா வந்துட்டு இருக்கும். குடும்பத்துக்கு எல்லாமே இல்லை, அதாவது டோட்டலி. சில பேர் வந்து சில என்னுடைய கணிப்புல சில கங்கணம் கட்டி கொண்டுலாம் சிலதெல்லாம் வந்து அவங்க தயார் செய்வாங்க, அதெல்லாம் இருக்குது. நான் என்ன வஞ்சத்துக்கு இருக்குவாங்க, பழைய நிர்வாகிகளா இருக்கட்டும், ஜமாத்தா இருக்கட்டும், யாருடையதும் பாதிக்காமல் ஒரு வழி எடுக்க முடிந்தால் நல்லது என்பதை திரும்ப வலியுறுத்தின. தலைவர் தீர்ப்பு சொல்லு, எல்லாரும் ஏற்றுக்குவோம். வாபஸ் வாங்க ஆரப்போறது தான் நல்லது. ஆரப்போறது எவ்வளவு, என்ன ஆரப்போறது, எவ்வளவு காலம் வராத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு, அப்படியே ஓடுறது குறிப்பிட்ட காலத்தை பிக்ஸ் பண்ணணும். அது வந்து வெளிப்படையா இல்லாட்டியும் விஷயங்களை வந்து வாக்கருக்கும் ஜமாத்துக்கும் இருந்த கருத்து வேறு பேசப்பட்டது. அது இவ்வளவு காலங்களுக்கு நாங்க பேசுவோம், ஒப்புக்கொண்ட அடிப்படையில் சரியா போய் கேசட் இருக்கு, ஒப்புக்கொண்ட அடிப்படையில் சரியா போச்சுன்னு சொன்னாக்க கால அவகாசம் நிர்ணயிங்க. இவ்வளவு காலத்துக்கு சரியா இருந்தால் என்ன செய்வோம், மீண்டும் தாயாக மற்ற விஷயங்கள் பயன்படுத்தும். இல்லை என்றால் என்ன செய்வோம், மாற்று ஒரு நிலைப்பாடு மாற்று கருத்து மக்கள்கிட்ட பரப்பப்பட்டால் பேசப்பட்டால் அவருக்கு எதிரான ஒரு டிக்ளேர் பண்ணி ஜமாத் வந்து நல்ல முடியாது.
எல்லாரும் சொன்னாலே அவர் எஸ்னா தான் நீ போயிடும். அவர் தான் அதுதான் வலியுறுத்தினா தான் அதுக்கு அவகாசம் கொடுங்க. அவர் இதை விசாரணை தான் இந்த பொதுக்குழு செயற்குழு தான் ஒரு வற்புறுத்தினாருன்னா அதான் நீங்க செய்யணும். நான் வந்து ஒரு செய்யணும் அவர் நலம் நாடி ஒவ்வொரு காலத்திலையும் நான் எடுத்த மாதிரி தான் இப்பவும் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கொடுத்ததுக்கு நான் தான் செய்யணும். நான் இப்பவும் செய்யறேன். நான் விளைவை பாக்குறேன், தூர நோக்கோட பாக்குறேன். இதுல வந்து நீங்க நினைக்கிறபடி வராம ரொம்ப பல பித்தனா பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எல்லாரும் கன்வின்ஸ் ஆக போறது இல்ல. 300 பேர் செயற்குள்ள வர்றானா இந்த பிரச்சனைக்கு 10 பேருக்கு தெரிஞ்சிருப்பான், 50 பேர் தெரிஞ்சிருப்பான். இது ஆன உடனே அது 150 பேருக்கு சரின்னு படிச்சுன்னு வைங்க, ஜட்ஜ்மெண்ட் நாங்க பண்ண போறோம். அங்க என்ன நடக்கும்? அவரு சொல்லுவாரு, இவங்க சொல்லுவாரு, நாம வேண்டாமா அவர் இல்ல பாரு. அவன் என்ன செய்வான்? 4 பேர் சொல்றாங்க, ஒரு ஆள் தானே சொல்றாரு. அவனுக்கு ஆதரவான நீங்க சமர்ப்பிச்சீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி அமையாது. அது என்ன நடந்து முடியும்னு கேட்டா பாதி பேர் என்ன செய்வான்? பரப்புதலுடைய அளவு வந்து அதிகரிச்சு. இல்ல உண்மை சொல்றேன். நீங்க சொன்னது இந்த நல்லது அடிப்படையா மனசு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். நான் பேசுனது வந்து நான் நாளைக்கு தப்பா வெளியில போனா கூட எனக்கு காட்டி கொடுப்பேன். சரிங்களா? இந்த ஜமாத்துக்கும் இந்த தௌஹீதுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னா பொதுக்குழு கூட்டக்கூடாதுங்கிறது தான் நல்ல கருத்து. ஆனால் இப்ப நான் சொல்றேன் இந்த கருத்து அவர் என்னங்கிற அவருக்கு என்னுடைய கருத்தா சொல்றேன். இது சரியான்னு பாருங்க. சரியா இருக்குன்னா அவர்கிட்ட வைங்க. அவர் இப்ப சொல்லாட்டி நாளைக்கு காலையோட சொல்லட்டும். பதில சொல்றேங்க. நீங்கள் அவருக்கு நன்மை நாடக்கூடியவர் தானே அவர் நினைக்கிறாருல்ல, அப்படி செய்ய இல்ல இதுதான் கான்பிடண்டா வேணுங்கிறீங்களா செஞ்சு விட்டுருங்க. யார் தீர்ப்புலாம் அளிக்க போறது இல்ல, தீர்ப்புலாம் அளிக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா 2 கருத்து சொல்லிட்டு இருப்பே மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. பாதி பேர் இப்படி பாதி பேர் அப்படி போனாலும் நமக்கு ஒரு இடத்துல பேச போகும்போது இதுல ஜட்ஜி நியமிக்க முடியாதுல்ல, ஜட்ஜி நியமிக்க முடியாது. கருத்து வருவாங்க. பரப்பப்பட்டதுக்கு என்ன சொல்றீங்க? பரவாயில்ல உண்மைன்னு ஒத்துக்கணும். பரப்பாத ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளவுதான் செய்ய முடியாது. நான் கேட்கிறேன் பரப்புன்னு நீ கேட்கிற தப்பு. காரணம்னா உள்ளத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் வெளில வரும். உங்களை பத்தி என்ன இருக்குதோ நான் திட்டமிட்டு மறைச்சாலும் அது வந்து இயல்பு. மனுஷன் என்ன இருக்கு அதான் பிரதிபலிக்க முடியாது. உள்ளத்துக்கு மாற்றமா வந்து ஒருத்தர் வந்து பேச முடியாது. நடிகன் தான் முடியாது, மற்ற யாராலையும் முடியாது. அதையும் பார்த்து உங்க மேல அதனால வந்து சொல்லத்தான் செஞ்சிருப்பாங்க, நம்மளும் சொல்லத்தான் செஞ்சிருப்போம். சில காலகட்டங்கள் சில சொல்லி கேட்டாங்க அண்ணா அவரோட போன்ல இப்படி பேசுங்க எப்படி பேசுங்க. மனுஷன் கண்டிப்பா ஒரு வேகத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம எல்லா நேரம் சார்ந்து சொல்லிட்டே இருக்க போறது. ஏதாவது ஒரு நேரம் கோபமா இருக்கும், டக்கு நம்மள வார்த்தை வந்துடும். அதை சமாளிக்கிறதுக்கு அந்த நேரத்திலேயே வேற ஏதாவது நம்ம சலிக்கட்டி பேசியிருப்போம். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும். எதுவுமே இல்லாம இருந்திருக்காது. எல்லாமே இருந்திருக்காது, எதுவுமே இல்லாம இருந்திருக்காது. யாருடைய பேச்சுலையும் எதுவுமே இல்லாம இருந்திருக்காது. உங்களை சொல்ற கூட யாருடைய பேச்சு எதுவும் இல்லாம இருந்த. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா இப்ப கூட ஒரு 5 நிமிஷம் வெளியே நில்லுங்க, யோசனை. நான் கூட வரேன் வாங்க, யோசனை என்ன முடிவுன்னு எடுத்து சொல்லுவோம். நலன் கருதுற 3 பேரை மற்ற பண்ணுங்க. வேற யாரும் இல்லைன்னா நம்பிக்கையாக அவர் குடிக்கிறோம். நீங்களே ஒரு முடிவு இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்க கையில. ஆனா பொதுக்குழு மட்டும் வேண்டாம், அது வந்து அது நல்லது கிடையாது. செயற்குழு அளவுக்கு வைக்க அவர் அநியாயம் நான் திருப்பி கேட்கிறேன். இந்த தனித்திருத்தல்ங்கிறது நான் இல்லைங்கிறேன். என்னுடைய சாட்சிகளோட நான் மறுக்கிறேன். அதுதான் நான் மறுக்கிறேன். நான் மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க என்ன சொல்றீங்க? எஸ்ங்கிறீங்க. இல்ல உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்க மேல டெக்ளேர் பண்ணணும். டெக்ளேர் பண்ணதுக்கு யாருமே தப்பு முரண்பட்டு சொன்னது வந்து குழப்பத்துக்கு எல்லா இடத்துல என்ன விஷயம். ஏதாவது நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா நீங்க வந்து தனிச்சை இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா என்று சொன்னது உண்மை. ஆனா அப்படிதான் இப்பவும் சொல்லணும். நீங்க முரண்பட்டு ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிருக்காங்க. நீங்க எங்க அவர் 5 நிமிஷம் ஒரு நான் சொல்ல வருவது தனித்து இல்லைங்கிறதுக்கு என்னுடைய சாட்சிகள் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க இருக்கு விசாரிக்கணும்னு வரும்போது நீங்களே ஒத்துக்கிட்டு இல்ல சொன்ன வார்த்தையை வச்சு விசாரிக்கிறேன் நான் நினைச்சுக்கிறேன். இல்ல நான் சொல்லல அரை மணி நேரம் உங்கள்ட்ட சொன்னதை வந்து நிச்சயமா சொல்றேன். 5 நிமிஷங்கிறது எனக்கு என்னை பொறுத்தவரை யாவத்துல எப்படி சொல்லிட்டு ஏதாவது இவ்வளவு சீரியஸ் மேட்டர்ல சொல்லாம நான் என்ன சொல்ல வர்றேன்? தனித்த
நாங்க 2 நீங்க 2 3ல இருக்கீங்க. அட அங்க 2 நான் என்னோட சேர்த்து 3 இல்லங்க. நீங்க குற்றம் சாட்டு கூட சாட்சி வரக்கூடாது. அது எப்படி? அது நீங்க 2 பேரும் சாட்சியம் வரக்கூடாது. பொதுவான ஒரு விஷயம். இந்த திருச்சி பொதுக்குழு செயற்குழுவோட முடிவே இல்ல. இப்ப அந்த முடிவே இல்ல, கிடையாது. அந்த முடிவுனா சைலண்ட் வராதுனால அல்லாஹ் உங்க மேல யார் அவதூறு வரக்கூடாதுங்களோ நான் நினைக்கிறேன். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க சொல்ற நீங்க கேவலப்பட்ட பதில் கொடுப்பான். இல்ல கண்டிப்பா காட்டி தரங்க கொடுக்குறோம். ஒவ்வொரு தடவையும் காட்டி தான் கொடுக்குறோம். இல்லன்னா அவ இவ்வளவு சீக்கிரமா போய் எங்க கல்யாணத்தை முடிப்பாரா? இல்ல அது சொல்றேன். இது நீ இப்படி சொல்லணும்னு முடிவு பண்றதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? அதை ஏத்துக்க மாட்டேன். இல்ல கல்யாணம் நல்லது இல்ல, நல்ல கல்யாணம் சொல்ல வேணாம். அது ஒரு கேள்வி அவரம் இல்ல வேணாம். அதாவது நான் கல்யாணம் முடிக்காம போகணுமாலும் அவங்க இருப்பாங்க. திருப்பு இல்ல கல்யாணம் முடிக்கணுங்க. சொல்லப்பட்ட காலகட்டங்கள் 2007 நடக்கிறதும் ஏப்ரல் மாதம் வருவதும் தேதி உடனே தான் கடிதம் எழுதுறாவ. நான் 2007 தானே எழுதுறேன். அப்படியா? என்ன 2007 அக்டோபர் கடிதம் நடந்ததாக சொல்வது. கடிதம் எழுதுனது கடிதம் இல்ல எதா இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு சொல்லக்கூடாது. இல்ல நான் சொல்ல ஏங்க அதுலதாங்க திட்டமிடல். அது திட்டமிடல் அதுலதானங்க இருக்கு. திட்டமிடல் அதுலதாங்க நான் சொல்றேன். அது எப்படி அது இத்தனை காலம் விட்டுட்டு இப்ப ஒண்ணு சொல்றதுக்கு என்ன காரணம்? பொதுக்குழு நிர்வாக குழு இன்னைக்கு நிர்வாக குழு கொடுத்து நிர்வாக குழு டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன யாரோ சொல்லிக் கொடுக்கப்பட்டு நான் அப்படித்தானே சொல்ல முடியும். தெரியல நீங்க வற்புறுத்திக்கிறீங்கன்னா சரி நாங்க கேட்கறங்க. நீங்க வற்புறுத்தல, எதுக்கு வற்புறுத்தல? விசாரணை உட்படுத்திக்கிறீங்க. விசாரணை நீங்க பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு விசாரணை இல்ல. பண்ணவே இல்லை. நீங்க சொல்றீங்க நான் வர முடியாதுங்கிறீங்க. வேணா நீங்க 10 விடுங்கிறீங்க. நீங்க பொய் ஒத்துக்கிட்டான்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? பொய்னு ஒத்துட்டாங்கிறாரு. இவ்வளவு நாள் ஆச்சா என்ன அலக்கலி பண்றீங்களா விசாரிக்காம இருக்கு. அவ வந்து அது சொல்றா. நீங்க வராங்க அந்த இதை போயிடுச்சுங்க. இந்த கவர்மெண்ட் நீங்க கூட தனியா விசாரிக்கிறீங்க. வச்சுக்கிறீங்க அதே வச்சுக்கிறீங்க. நீங்க என்ன அவங்க விசாரிச்சதுக்கு உங்க வீட்டுல வச்சுதான் நான் விசாரித்தேன், எங்க வீட்டுல வச்சுதான் விசாரித்தோம் எல்லாம் சொல்றீங்களங்க. சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்கதானுங்க இருக்கேன். கூப்பிட வேண்டியதானே? அது உண்மையிலேயே பலகீனம் தான். விசாரிக்க மனசு பலகீனங்கிறீங்க. பலகீனம் தீர்வு நீங்க நான் வந்து விசாரிங்க மக்கள் மனத்திலே என்ன ஒரு மாசம் செயற்குழு வைக்க விடமாட்டாங்க. ஜமாத்தை கெட்ட பேர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தனிப்பட்ட அவர் கூட ஆகும். இவ்வளவு எல்லா பக்கமும் அவன் கண்டு மூக்கு எல்லாம் வச்சு பேசுறான். அதை வந்து இப்ப என்ன செய்வாங்க? கான்பிடண்டா நம்பிட்டு போறோம். இருக்கட்டுமே விஷயங்கள் கான்பிடண்டா அங்கேயாவது அங்கே விஷயங்கள் வரும். இல்ல அங்கேயாவது இந்த பொம்பளை வந்து அதுவும் நிக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அந்த பொம்பளையோட இது இந்த பொம்பளோட இது ஒண்ணா போடுவான். என்னென்னலாம் நீங்க தேவையில்லாத எழுத்து போட போறீங்கன்னு தெரியல. அப்படி இல்ல நான் இப்போ சொல்றேன். நீங்க என்ன இப்ப சொல்றீங்க அப்படி செஞ்சிருவா இப்படி செஞ்சிருவா. இதுவே தப்பு தானே அர்த்தம். எல்லா பிரச்சனையும் தீர்வாகும். எல்லாத்தையும் நான் தான் தாய் சார், நான் தான் நல்லது வித வேணாங்கிறாரு. அப்ப முடியும். ஜமாத்தின் மீது நலன் இருக்குமே ஆனால் அவர் பாதிக்கப்பட்ட சொல்றாங்க. அதை ஏத்துக்கிட்டு வாங்க முடிவாங்க.